வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் அல்காப். ஈமான் கொண்டவர்களே, உங்களில் ஆண்கள் பிற ஆண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் பரிகாசம் செய்யக்கூடியவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களில் பெண்கள் மற்ற பெண்கள் என்ன செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம் நிற்க வைக்கிறான். பெரியவர்கள், சிறியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், கருப்பன், வெள்ளையன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, வெளிநாட்டவர், சாதாரண நாட்டவர் என்று எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்யறான், ஒரே பிளாட்ஃபார்ம் நிற்க வைக்கிறான். மனிதர்களுக்கு மத்தியில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வுகள் அல்லாஹ்விட்ட கிடையாது. அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொரு ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல்லா என்று சொன்னால் மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்ன பிற நன்மையான காரியங்கள், இபாதத்துகள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல் இபாத் என்று சொன்னால் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதாவது அவனுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது, அவனை கொலை செய்யக்கூடாது, அவனை ஏமாற்றக்கூடாது, அவனை வஞ்சகம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அதாவது மனிதனோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஹுக்கூக்குல் இபாத், மனிதன் அல்லாஹ்வோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஹுக்கூக்குல்லா. இது ரெண்டு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதே நேரத்தில் ரெண்டுக்கு எப்படி வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், ஹுக்கூக்குல்லா என்பதில் அல்லாஹ் தஆலா மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் ஏதாவது தவறளித்து விடுவானேயானால், தொழுகையிலோ, ஜக்காத்திலோ, நோம்பிலோ, ஹஜ்ஜிலோ, இந்த பிற நன்மையான காரியங்களிலோ ஏதாவது தவறளித்து விடுவானேயானால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுகிறான். என்னுடைய அடியான், எனக்கு என் அடியானுக்கு இடையில உள்ளது, நாடினால் மன்னித்து விடுகிறான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாதை பொறுத்தவரை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் பாதிக்கப்பட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். யாரா இருந்தாலும் சரி, அவன் காபிரா கூட இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாதவனா கூட இருக்கட்டும், மனிதன் என்ற அடிப்படையில், மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிமே இன்னொரு முஸ்லிமுக்கு அல்ல இன்னொரு காஃபிருக்கு துரோகம் செய்து அதனால் அவன் பாதிக்கப்பட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் காஃபிராக இருந்தாலும் மன்னிக்காதவர் எல்லாம் மன்னிப்பது கிடையாது. எனவேதான் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இல்ல தைன் என்று சொன்னாங்க, கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன ஷஹீதானவர்கள். காரணம் என்ன? கடன் ஒரு மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது. அது என்ன செய்யணும்? ஒரு ஷஹீதாக்கப்பட்டவன் அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இறந்து விட்டாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொலைவைக்க நேரிடுதுன்னு சொன்னால், ஒரு ஜனாசாவை தொலைவைக்க போவார்கள் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னா இந்த கடனை அடைப்பதற்குண்டான ஏதாவது சொத்து இருக்கிறதான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னா தொலை வைப்பாங்க. அப்படி இல்ல இந்த கடனை அடைக்க முடியாது என்று சொன்னால் நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொலை வைத்துக் கொள்ளுங்க, திரும்பி போய் விடுவார்கள். அதே போன்ற ஒரு ஜனாசா வந்த சமயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அதுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணமாக அலி ரலியல்லாஹு தஆலா அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூல் என்ன செஞ்சாங்க? ஜனாசை தொலை வைத்த சம்பவத்தை பார்க்கும். ஏன்? மனித உரிமை என்பது அந்த அளவுக்கு மிக கடுமையானது. மனித உரிமையில் ஒரு மனிதன் தலையிடக்கூடாது, அது சரிவர நிறைவேற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க பரிகாசம் செய்யாதீங்க. நீங்க என்ன ஒரு பரிகாசம் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தான் தான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வரப்போ இதை செய்யறான். தான் தான் உயர்ந்தவன், தனக்கு